அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. பாவங்க ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற நபர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு ஒரு தம்பதியினர் ஒரு பெரிய விபூதியாக அடிச்சிருக்காங்க. என்ன ஏது அப்படின்றத விரிவாக பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், வயது 29. இவர் ஒரு விண்டு மில்லில் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. இவர் குடிக்கும் பழக்கம் உடையவராக இருப்பதன் காரணமாக மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு தனியாக வசித்து வந்தார். வீட்டில் இருக்கவங்களாம் இல்லை, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ கரெக்டாக இருக்கணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக நீ வாழணும், கண்டிப்பாக அந்த குழந்தையை பார்ப்பதற்கு உனக்கு ஒரு மனைவி வேணும், அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், அந்த அடிப்படையில் நீ கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவருக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேரள மாநிலம் கொளிஞ்சாம்பாறை, அதாவது அந்த வேலந்தாவளம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக கேரளா தான். கொளிஞ்சாம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் கால் பண்ணுறாரு. அவர் ஒரு மேரேஜ் புரோக்கர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு கால் பண்ணுறாரு. ரொம்ப நாள் நீங்கள் பெண் தேடுறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பாருங்கள், ரொம்ப வறுமையான குடும்பம், ஆனால் பெண் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர் இவரை அணுகியிருக்காரு. ஸோ அவர் ஃபோட்டோவை அனுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார்? நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு அவருக்கு அந்த பெண்ணை ரொம்ப ரொம்ப பிடித்து விட்டது. உடனே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. இருங்க, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட போய் அவர் பேசினதாக பேசிவிட்டு எண்டில் உங்களுக்கு தெரியும் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேங்க, அவங்க குடும்பத்திட்ட நான் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் இவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பெண் செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாதுங்க, நீங்கள் தான் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கணும், பெண் வீட்டில் வசதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு புரோக்கரு. மணப்பெண்ணை மிகவும் பிடித்து விட்டதால் ராதாகிருஷ்ணன் எல்லா செலவுக்கும் நான் பார்த்துக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி ஒப்புக்கொண்டார். எனவே அந்த பெண்ணுக்கு 1.5 பவுனில் நகை வாங்கி போட்டுள்ளார். அதுவும் இல்லாமல் புரோக்கர் என்ன கேட்டிருக்காரு, எனக்கு கமிஷன் கொடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பெண்ணாக, அழகான ஒரு பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறல, எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 80,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. இறுதியில் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இந்த திருமணம் மிகவும் தடபுடலாக நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த கையோடு தம்பதி இருவரும் தாராபுரத்துக்கு வராங்க. அவரோட ராதாகிருஷ்ணன் அவருடைய சொந்த ஊருக்கு வராங்க. அங்கே ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுகள் நடக்குது. உடனே அந்த பெண் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க, எனக்கு மாதவிடாய், ஸோ 3 நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலிரவை தள்ளி போடுறாங்க. உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஸோ இருந்தபோதும் திருமணம் முடிந்த அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சாங்க, பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம பார்க்க போகணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அவர்களும் புது மனைவியை அழைத்து கொண்டு பொள்ளாச்சி போகிறார். பொள்ளாச்சிக்கு போனதும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, புது மனைவியை காணவில்லை, அவங்க எங்கேயோ மாயமாகி விட்டார்கள். என்னங்க, அம்மாவை பார்க்க போன மனைவியை காணாமல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டாருங்க. என்னடா, இங்கே பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையே திருப்பி திருப்பி சுற்றி தேடுறாரு, அந்த பெண்ணை காணா. அப்புறம்தான் ஒரு மேட்ரு தெரிய வருது. நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் குழப்பத்துடன் தாராபுரம் வந்தார். பிறகு போலீஸ் சென்று புகார் தந்தார். போலீஸாரும் இது குறித்து விசாரணையை கையில் எடுத்தனர். அப்போதுதான் தெரிய வந்தது அவருடைய புது மனைவி கேரளாவில் இருப்பது. அந்த புது மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டது. அந்த கல்யாணத்தை நடத்தி வந்த புரோக்கர் தான் அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் புதுசுங்க. தன்னுடைய மனைவியவே பெண்ணாக காட்டி நான் ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய மோசடி என தெரிய வந்தது.
இதை அடுத்து என்ன விசாரணையில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தாலி கட்டிய மனைவியவே வந்து நான் மணப்பெண்ணாக காட்டி பணத்தை வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து பண தேவை இருந்தது. நான் வறுமையில் இருந்தேன். இந்த காரணத்தினால தான் வந்து ஒருத்தரை ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு மனைவியும் ஒத்துழைப்பு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது போக ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த தம்பதிகளுக்கு, அதாவது அந்த புரோக்கர் மற்றும் அந்த கேரளா பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. திருமணமாகாத பல இளைஞர்களிடம் இப்படித்தான் இந்த தம்பதி பணத்தை பறித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து இப்போ சந்தேகப்படுறாங்க. விசாரணை வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஊர் உலகத்தில் இப்படிலாமா இருப்பாங்க? தன்னுடைய மனைவியவே வந்து மணப்பெண்ணாக காட்டி புரோக்கர் வேலை செஞ்சு 1.5 பவுன் நகையை வாங்கி 80,000 புரோக்கருக்கு சார்ஜும் பண்ணி, இதெல்லாம் வந்து புதுசுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.